வணக்கம் சர்வேஷ். இந்த வாய்மொழி பயிற்சியில் உங்களுக்கான தலைப்பு கணினி வழி கற்றல். இப்போ கணினி வழி கற்றல்ல என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கூடுதலாக ஓய்வு எடுக்கலாம். அருமை. அடுத்து வீட்டுச் சூழலில் கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைக்குது வீட்டு சூழல்லையே. அடுத்து பயணக்கலைப்பு மாணவர்களுக்கு என்ன ஆகும்? குறையும். மாணவர்கள் பயணங்களை குறையும். பயணக்கலைப்பு குறையும். அடுத்து தீமைகள் என்ன? மாணவர்களுக்கு கவனத்தில் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். கவனச்சிதறல் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ அந்த கணினி வழி கற்றல் மாணவர்களுக்கு எந்த வகையில் பயனளிக்குதுன்னு நினைக்கிறீங்க? கூடுதல் ஓய்வு கிடைப்பதால் உடலும் மனமும் புத்துணர்வாகி படிப்பில் சிறந்த கவனம் செலுத்த முடியும். நம்மளுக்கு ஓய்வு அதிக நேரம் எடுக்கிறதுனால உடலும் மனமும் புத்துணர்ச்சி கிடைக்குது. அதனால படிப்பில் நம்மளோட கவனம் சிறந்து இருக்கு. சரியா? இப்போ கணினி வழி கற்றல், பாரம்பரிய வகுப்பறை கற்றல், இந்த இரண்டுல நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? கணினி கற்றல். எதனால அதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? நீங்க கணினி வழி கற்றலுக்கு ஏன் போறீங்க? ஏன் அது பிடிச்சிருக்கு? வீட்ல ஸ்டே பண்ணா போக வேணாம். வீட்டுல என்ன வேணாலும் செய்யலாம். அப்புறம் ஆனா பள்ளியில நாற்காலியில் உட்கார்ந்து ஆசிரியரை பார்த்து கவனத்தில் செய்ய வேண்டும். அதாவது பள்ளியிலனா நாற்காலியில் அமர்ந்து மட்டுமே நம்ம கல்வி கற்க முடியும். வீட்டிலனா சிறிது நேரம் அமர்ந்து, சிறிது நேரம் நன்கு சாய்ந்து, சிறிது நேரம் படுத்துக்கொண்டு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். அதனால் நீங்கள் வீட்டில் இருந்து கணினி வழி கற்றலை தேர்ந்தெடுக்கிறீங்க. அருமை. நன்றி சர்வேஷ்.